ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, அப்சிடியன் அப்படிங்கிற நோட் டேக்கிங் ஆப் பத்தி தான். ஸோ இது நாட் ஜஸ்ட் அ நோட் டேக்கிங் ஆப். இது வந்து ஒரு எஃபெக்டிவ் லேர்னிங் லேர்னிங்க்கான ஆப்பு. ஸோ நீங்க கன்டினியூஸா லேர்ன் பண்ற ஒரு பெர்சன் இல்லைன்னா உங்களோட நோட்ஸ் எல்லாம் ரொம்ப ஆர்கனைஸ்டா வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ஆப் வந்து அப்சிடியன் தான். ஸோ அப்சிடியன்ல வந்து கிராஃபிக்கல் வியூங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது ஒண்ணு. ஸோ பார்த்தீங்கன்னா, என்னோட நோட்ஸ் எல்லாத்தையும் இந்த மாரி நானு பார்த்துக்கலாம். அது இல்லாம அந்த நோட்ஸ் எது எதோட லிங்க் ஆயிருக்கு அப்படிங்கிறதும் நம்மளால சூப்பரா பார்க்க முடியும். ஸோ இதுதான் அப்சிடியன்ல உள்ள ஒரு ரொம்ப சூப்பரான ஃபீச்சர். அதுக்கப்புறம் அப்சிடியன் ஒவ்வொரு ஃபைலையும் எப்படி ஸ்டோர் பண்ணுதுன்னா, எம்டிங்கிற ஃபார்மேட்ல ஸ்டோர் பண்ணுது. அது எல்லாமே வந்து ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ல தான் ஒர்க் ஆகுது. ஸோ நான் அத எப்படின்னு காமிக்கிறேன். ஸோ இப்ப இந்த அப்சிடியன்ங்கிற நேம் பண்ண இந்த ஃபைல் வந்து எங்க ஸ்டோர் ஆயிருக்குன்னு நீங்க டைரக்ட்டா வந்து ஷார்ட்கட் கூட அசைன் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ஷார்ட்கட் அசைன் பண்ணிட்டேன் இதுக்கு. ஸோ இப்ப நான் ஆல்ட் ஷிஃப்ட் எஃப் அமுக்குனேன்னா, அது டைரக்ட்டா என்னைய எங்க கொண்டு வந்து விட்டுருச்சு பாருங்க. ஸோ யூசர் சிவா ஆர் ஒன் டிரைவ் நாலேஜ் பேஸ் அப்படிங்கிறதுக்குள்ள ஆட்டம்ஸ் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இவ்வளோ இது இருக்கு. ஸோ இந்த மாரி டைரக்ட்டா எல்லாமே எம்டி ஃபைலா ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இத தான் நம்ம வந்து அந்த லிங்க் பண்றது மூலமா நம்மளால அந்த கிராஃப் வியூலயும் பார்க்க முடியுது. ஸோ ஒரு சில பேசிக்ஸ் பார்க்கலாம் இன்னைக்கு. அப்சிடியன எப்படி பேசிக்கா யூஸ் பண்றது அப்படிங்கிறது. ஸோ கண்ட்ரோல் ஓ குடுத்தீங்கன்னா, இந்த கண்ட்ரோல் ஓங்கிறது காமன் ஷார்ட்கட் தான். நீங்க அசைன் பண்ண தேவையில்ல. ஸோ கண்ட்ரோல் ஓ குடுத்தீங்கன்னா, இப்போ இந்த மாரி சர்ச் பேனல் வந்துரும். அதுல போயிட்டு நீங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம அப்சிடியன் ஒரு ஃபைல் எடுத்தோம். அதை எடுத்துப்போம். இதுல வந்து இன்னொரு ஃபைல் நான் ஓப்பன் பண்றேன். ராஜுன்னு ஒண்ணு ஓப்பன் பண்றேன். ராஜுன்னு ஓப்பன் பண்ணிட்டு, இப்ப என்னால இந்த அப்சிடியன் அப்படிங்கிறத லிங்க் பண்ண முடியும். ஸோ இப்ப நான் டைரக்ட்டா இங்க கிளிக் பண்ணேன்னா, அப்சிடியன் ஒண்ணு ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் இந்த அப்சிடியனோட பெரிய பெனிஃபிட். ஸோ வி கேன் லிங்க் அதர் நோட்ஸ். ஸோ இதன் மூலமா நமக்கு லேர்னிங்க்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ அதர் தென் தட் ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம். ஸோ இப்படி 3 ஹைஃபன் போட்டு என்டர் குடுத்தீங்கன்னா, அது வந்து இந்த மாரி ஒரு பார் ஆயிடும். ஸோ அப்படிங்கிறப்ப மேலலாம் டைட்டில் இல்லன்னா முக்கியமான விஷயங்கள இங்க நான் நோட் பண்ணி வச்சுட்டு, கீழ வந்து அத பத்தி எழுத ஆரம்பிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்படி பண்ணுவேன்னா, இப்போ ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணிட்டேன். நான் என்ன பண்ணுவேன், ஆல்ட் டி அமுக்கி என்டர் குடுத்தேன்னா எனக்கு டேட் வந்துரும். இதெல்லாம் வந்து நான் டெம்ப்ளேட்ல வச்சிருக்கேன். அதனால நீங்க இத பார்த்து கன்ஃப்யூஸ் ஆயிக்காதீங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஸோ டேட் இங்க நான் போட்டுட்டு, இங்க கீழ வந்து என்னோட கன்டென்ட்ஸ். ஹவ் டு யூஸ் அப்சிடியன். ஸோ இந்த மாரி வச்சுக்கலாம். ஸோ அடுத்து நான் என்னால லிங்க் பண்ண முடியும் சொன்னேன்ல. ஸோ ராஜு அப்படிங்கிற இத லிங்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடம் முடிஞ்சுச்சு அப்படிங்கிறப்ப நான் இப்படி என்டர் குடுத்துட்டு, அடுத்து அதர் கன்டென்ட்ஸ் இங்க அடிக்க முடியும். ஸோ இந்த அளவு ஃப்ளெக்சிபிளான ஆப் தான் நமக்கு அப்சிடியன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த இது எப்படி ஸ்டோர் ஆயிருக்குன்னா, நாலேட்ஜ் பேஸ் அப்படிங்கிறதுல இந்த ஆட்டம்ஸ்ங்கிறது ஒரு ஃபோல்டர், நாலேட்ஜ் பேஸ்ங்கிறது ஒரு ஃபோல்டர், ஆட்டம்ஸ் ஒரு ஃபோல்டர், ஹியூமன்ஸ் ஒரு ஃபோல்டர். இந்த மாரி நம்ம ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. அதுக்குள்ள இங்க இருக்கிற எல்லாமே வந்து எம்டி ஃபார்மேட். ஸோ இந்த மாரி தான் வந்து அப்சிடியன் ஸ்டோர் ஆயிருக்கு. அதர் தென் தட் நம்ம அப்சிடியன்ல லிங்க் பண்ணிக்கலாம். அத தாண்டி நெறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, ஸோ இப்ப நீங்க கோட் ஏதாவது அடிக்கிறீங்க. இதெல்லாம் ஏதாவது ஒரு ஹைலைட் கோட் அப்படி இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்னா, நீங்க இந்த மாரி இப்படி ஒரு 2 டேஷ் போட்டீங்கன்னா இப்படி வந்துரும். அப்ப வந்து நான் என்ன பண்றேன், வெல்கம் டூ த வேர்ல்ட் இப்படி குடுத்துட்டு, இங்க என்டர் குடுத்துட்டேன்னா, இது வந்து காப்பியபிளா மாறிடுது. ஸோ இத நான் டைரக்ட்டா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாரி ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்கள் காப்பி பேஸ்டபிள் ஃபார்மேட்ல உங்களுக்கு உடனடியா வேணும்னா, நீங்க நீட்டா இப்படி ஒரு 3 இந்த ரிவர்ஸ் ஹைஃபன் போட்டுட்டு, அதுக்குள்ள உங்களோட கன்டென்ட்ஸ் அடிச்சு வச்சுட்டு, காப்பியபிள் ஃபார்மேட்டா மாத்திக்கலாம். இதுக்கப்புறம் நீங்க ஒரு இத அடிச்சுட்டீங்க. ஆனா அது வந்து ஸ்ட்ரைக் த்ரூ ஃபார்மேட்ல வேணும்னா, நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா, ஷிஃப்ட் இந்த சிம்பல் 2 தடவ குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அது ஸ்ட்ரைக் ஆயிடும். அடுத்து அதர் தேன் திஸ் நம்ம வந்து புல்லட்டும் குடுத்துக்கலாம். நான் வந்து இப்படி ஒரு ஹைஃபன் குடுத்து என்டர் குடுத்தீங்கன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா புல்லட் ஆயிரும். வெல்கம் குடுத்துக்கலாம். ஸோ இந்த வெல்கம் வந்து
வெல்கம்ல வச்சு ஒரு டேப் நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா, இப்ப வந்து இங்க பிளிங்க் ஆயிட்டு இருக்கு கர்சர். நான் ஒரு டேப் பட்டன் பிரஸ் பண்ணா இங்க வந்துரும். ஸோ வெல்கம் டூ தமிழ் அகைன். ஸோ பார்த்தீங்கன்னா, நீட்டா நம்மளால ஸ்ட்ரக்சர் பண்ண முடியுது ஒரு நோட்ஸ. ஸோ இதுதான் அப்சிடியனோட மிகப்பெரிய பவர். அடுத்து இன்னும் ஒரு சில விஷயத்தோட இந்த வீடியோவ முடிச்சுக்கலான்னு பார்க்குறேன். அப்சிடியன் பத்தி நம்ம தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 5 பார்ட்ஸ் வீடியோ கிட்ட போடலாம். ஸோ இந்த வீடியோல ரொம்ப பேசிக்ஸான விஷயங்கள் தான் நம்ம கவர் பண்றோம். ஸோ ஃபைனலா நம்ம என்ன பார்க்கலாம்னா, டைட்டில் எப்படி குடுக்கலான்னு பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஹேஷ் குடுத்து ஒரு கேப் விட்டுட்டு சிவான்னு அடிக்கிறேன். பார்த்தீங்கன்னா, இது வந்து பிக் டைட்டில் பார்த்துக்கோங்க. ஆனா அதே இது நான் 2 ஹேஷ் குடுத்துட்டு சிவான்னு அடிக்கிறேன். ஸோ இது வந்து செகண்ட் பிக் டைட்டில். அதே இது 3 ஹேஷ் குடுத்துட்டு சிவான்னு அடிக்கிறேன். பாருங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே தெளிவா தெரியுது. அதே நேரத்தில உங்களுக்கு இந்த பிக் அ பிக் டைட்டில்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி பிரேசஸ் இருக்கு. ஸோ நீங்க இப்படி க்ளோஸ் பண்ணீங்கன்னா, ஃபுல்லா க்ளோஸ் ஆயிடும். ஸோ இந்த மாரி நீங்க எத்தன ஹேஷ் குடுக்குறீங்களோ, அந்த அளவுக்கு சின்ன டைட்டில் ஆயிடும் அது. ஸோ இந்த மாரி ரொம்ப ஃப்ளெக்சிபிளான டைனமிக்கா நம்ம ஒர்க் பண்ற அளவுக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளா இருக்கிற ஆப் தான் அப்சிடியன். ஸோ இந்த ஆப் பத்தி இன்னும் நெறைய விஷயங்கள் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. நம்ம போக போக கொஞ்சம் கொஞ்சமா கத்துப்போம். ஸோ இங்க இருக்கிற விஷயங்கள நீங்க கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.